ஹாய், வெல்கம் டு திலோ ஆரி கிரியேட்டிவ். இன்றைக்கி டே 8 பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். மேட் ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அது எந்த அளவுக்கு நீங்கள் ஜர்தோசியை கட் பண்ணுறீங்களோ அந்த பேஸ் பண்ணி தான் நீங்கள் போடுற மேட் ஸ்டிச் இருக்கும். எல்லாருமே இதை கவனிங்க. நான் பேசிக்லேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி நான் அதை மேட் ஸ்டிச் போடணுன்றத நான் சொல்லி கொடுக்க போகிறேன். நான் சொல்லி கொடுக்க போகிறது இந்த ஒரு வீடியோலேயே நான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நம்ம போடுறோம், எந்தெந்த மெத்தடில் போடலாம் அப்படின்றத நான் சொல்லி கொடுக்க போகிறேன். மேட் ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் இப்போ 3 டைப்ஸ்னு சொல்கிறேன். எப்படி 3 டைப்ஸ்னு சொல்கிறேன்னா, த்ரெட் ஒர்க்கில் பண்ணலாம், ஜர்தோசியில் பண்ணலாம், ஜர்தோசிலேயே ஹேண்ட் நீடில் பண்ணலாம். இது ஒரு பேசிக்கான டைப்ஸு. இதுவே பீட்ஸில் பண்ணலாம், கட் பீட்ஸில் பண்ணலாம், சமிக்கி ஒர்க்கில் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 வெரைட்டிஸில் நீங்கள் பேசிக்காக பண்ணிடணும். அதுக்கப்புறம் ப்ரைடல்னால் நீங்கள் அந்த மாதிரி மெத்தடில் கொண்டு போகலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக்னால் பேசிக் கிடையாது, நம்ம கற்றுக்கத்தை பொறுத்து தான் பேசிக். ஓகேங்களா? அதனால் இப்போ நான் 2 டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த 2 டயக்ராம்லேயும் நான் எப்படி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத நீங்கள் கிளியராக பாருங்கள். இப்போது நான் ஒரு திலகம் ஷேப் வரைஞ்சிருக்கேன், ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிருக்கேன். இப்போது இதை நான் நார்மலாக வரைஞ்சிருக்கணும் வச்சு இதில் நான் லைன் இன்னும் நான் போடலை. உங்களுக்கு சொல்லி தான் நான் லைன் போடணும்னு சொல்லிவிட்டு அதை ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் லைன் போட போகிறேன். நீங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துகிட்டு இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி நீங்கள் இந்த லைன்ஸ் இங்கே கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டாட்ஸ் வருது இல்லையா, இந்த மாதிரி. இப்போது 0லேருந்து 1 உங்களுக்கு என்ன சைஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறனால என்ன சைஸ் எடுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. நான் 0லேருந்து இந்த 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த மிடில் அளவு. இப்போது இந்த ஒரு ஆஃப், இந்த ஒரு ஆஃப், இப்படி தான் நான் பிரிக்க போகிறேன். சில பேர் இந்த சைடு இன்ச்சஸில் பிரிப்பீங்க. இது இப்படி வச்சு இப்படி, இதில் ஆஃப். நீங்கள் எப்படி வேணால் அதை ஆஃப் எடுக்கலாம். எடுக்கிற அளவு ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம எடுக்க போகிறது ஈவனாக. இப்போ நான் இங்கே ஸ்டார்டிங் இந்த இடத்துலேருந்து வைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போது நான் இந்த ஆஃப் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சின்னது நான் அங்கே ஒரு டாட் வைக்கிறேன். நான் எப்படி வைக்கிறேன்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரி நான் ஒரு டாட் வச்சு ஃபினிஷிங் முடிச்சுக்கிறேன். இப்போது நான் டாட் வச்சதை எல்லாமே என்ன பண்ண போகிறேன், லைன் போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைன். இப்போது உங்களுக்கு ஈவனாக கிடைக்கும். இந்த லைன்ஸ் எல்லாமே ஈவனாக வரும். அதுக்காக தான் உங்களை நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க அப்படின்றேன். நீங்களே கையால் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லைன்ஸ் வராது. நீங்கள் ஈவனாக லைன் போடணுன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த திலகம் ஷேப்பை இப்போ மார்க் பண்ணியாச்சு. அதே மெத்தடில் தான் இந்த ரவுண்ட் ஷேப்பையும் மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், மேல் பாயிண்ட் இருக்குது. இப்போ நான் கீழ் பாயிண்ட் மார்க் பண்ணி அப்படியே லைனாக, அவ்வளோதான். இப்போது இதே மாதிரி இதையும் லைன் போட்டுக்கோங்க. மெலிசாக இருக்க பகுதியாக பார்த்து லைன் போட்டுக்கோங்க. பென்சில் எந்த ஷார்ப் இதுவாக இருக்குது, அதனால் எனக்கு அப்படி லைன் வருது. ஈவனாக நீங்கள் லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது ஈவனாக நம்ம லைன் போட்டாச்சு. இப்போது இது வரையும் ஒரு மேட் ஸ்டிச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போது எப்படி ஜர்தோசியை கட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஜர்தோசியை இது ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபில் பண்ண போகிறோன்னா, நார்மல் ஜர்தோசி இருக்கு இல்லையா, அதை அப்படியே செயின் ஸ்டிச் இங்கே பாருங்கள், இந்த லைன்லேயும் கொடுக்கணும். ப்ளஸ் இந்த சைடு லைன் நம்ம போட்டிருக்க லைனில் எல்லாத்துலேயுமே ஜர்தோசியை நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்க போகிறோன்றத பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு பேசிக்காக நான் உள் லைனில் மட்டும் கொடுக்குறேன். நான் அவுட் லைன் கொடுக்கல, நான் உள்ளே மட்டும் கொடுத்து காமிக்கிறேன். எப்படி போடணுன்றத சொல்கிறேன். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு உள்ளேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம எப்பவுமே லாக் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி லாக் போட்டுட்டு இப்போது நான் ஜர்தோசியை
நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இங்கே வந்து நான் செயின் போட விருப்பம் இல்லை, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு அங்கே செயின் போட வேணும் அப்படின்னா நீங்கள் செயின் போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ நான் இங்கே எடுத்துகிட்டு இங்கே ஒரு லாக் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியலை. ஸ்டார்டிங்கில் பேசிக் லைன் இப்போ வந்து அங்கே குட்டியாக இருக்கனால நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கட் பண்ணி அங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் அங்கே அடுத்த இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் கண்டினியூஸாக த்ரெட் எடுக்கிறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஜர்தோசி செயின் ஸ்டிச். இந்த மாதிரி ஜர்தோசியை இந்த மாதிரி உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை இந்த லைன் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு லைனுக்குமே நீங்கள் இதே மாதிரி செயின் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். நான் இதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சை அந்த லைனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வரையும் உங்களுக்கு பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம டே 1 கிளாஸ்லேருந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். இதை நான் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இதில் எப்படி நம்ம ஜர்தோசியை கட் பண்ணுறது, மேட் ஸ்டிச் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். டீட்டெயிலாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது நான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்லி கொடுக்கறதுக்காக போடுறேன். இப்போது நம்ம எடுத்திருக்க லைன் வந்து இந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம் இல்லையா, ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது லைன்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது நம்ம எடுக்கிற ஜர்தோசி பார்த்திங்க அப்படின்னா, இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு இந்த சென்டர் லைனை விட்டுறணும். இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வரையும் நம்ம ஜர்தோசியை எடுக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வரும் ஜர்தோசி. உங்களுக்கு புரியுதா? இப்போது இந்த லைன்லேருந்து இது ஒன்றை விட்டு ஒன்று அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்து நம்ம மேட் வந்து போட போகிறோம். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது லைன் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட் லைனும் தேர்ட் லைனும் தான், செகண்ட் லைன் வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்த லைனை வந்து ஃபோர்த் லைனை விட்டுட்டு ஃபிஃப்த்து லைன், இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ஜர்தோசியை கோக்க போகிறோம். நம்ம விட்டதை வெளியும் தான் கோக்க போகிறோம். இங்கே வந்து இந்த ஸ்டெப்பில் கோத்துட்டு வந்தோம்னா அடுத்த ஸ்டெப்பில் என்ன விட்டுருக்கோமோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நான் இப்போ எப்படி ஜர்தோசியை கட் பண்ணுறதுன்றது சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது என்கிட்ட ஒரு குட்டி பீஸ் ஜர்தோசி இருக்குது. இப்போது நான் ஜர்தோசியை எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறேன்றத பாருங்கள். இப்போது இந்த ஜர்தோசியை இங்கே இருந்து கரெக்டாக கீழே இங்கே பாருங்கள், இந்த கீழ் இடம்னா இந்த கீழே மட்டும்தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த கீழே இருந்து இந்த 3வதுக்கு மேலே இப்போது லைன் இப்படி இருக்குது அப்படின்னா, சென்டரில் உள்ள லைனுக்குனா இந்த லைனுக்கு கீழேயும் இந்த லைனுக்கு மேலேயும் இப்படி தான் இருக்கணும் டாப்பில். ஓகேங்களா? இப்போது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக நான் வைக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் இருந்து நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்றத பாருங்கள். இந்த லைனுக்கு மேலே வர அளவுக்கு தான் கட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு தேவையான பீஸோட அளவு இந்த அளவு தான். இந்த அளவு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஈவனாக அடுத்தடுத்து நம்ம போட போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது பேசிக்காக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இதையே ரொம்ப குட்டி குட்டியாக நீட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த லைன் எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த லைனை இன்னும் நீங்கள் சின்ன சின்னதாக மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க மேட் ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும், கோக்கிறதுக்குமே அழகாக இருக்கும். அப்போது இதை கட் பண்ணும்போது இது வந்து இன்னும் சைஸ் வந்து சின்னதாக கிடைக்கும். சின்னதாக கிடைக்கும் போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால உங்களுக்கு நான் இந்த மாதிரி சைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இந்த சைஸில் என்ன பண்ணலாம், எல்லா பீசஸையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பீசஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம திலகம் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சென்டர் பகுதியிலேருந்தே நீங்கள் கொண்டு வந்துடலாம். இப்படி 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2ஆக பிரிச்சுட்டு இந்த பாட்டுன்னு பிரிச்சுக்கோங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். இந்த சென்டர் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலேருந்து இந்த ஷார்ப்னஸ்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஜர்தோசியை நம்ம எடுக்கிறோம். எடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஷார்ப்னஸ்னால் மேலே தூக்கிட்டு போக வேண்டாம்,
நீங்கள் ஓரளவுக்கு மீடியமான ஷார்ப்னஸ்லேருந்து எடுத்தீங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், இப்போது இங்கேருந்து இப்போது நம்மளுக்கு இந்த ஜர்தோசியோட இந்த பக்கம் இப்போ நான் உள்ள ஒரு ஜர்தோசியை விட்டுட்டு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். இப்போது நம்ம இங்கேருந்து எடுக்கிறது இந்த ஒரு ஜர்தோசியை லைனை விட்டுட்டு இங்கே இதுக்கு மேலே தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். பாருங்கள், அதே மாதிரி தான் மேலே இருந்து கீழ் வரையும் அப்படியே கொண்டுட்டு வரணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இப்போ எடுத்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இதுக்கு கீழே ஒரு ஸ்டிச். இப்போ நான் அந்த லைனையே விட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நான் இங்கேருந்து என்ன பண்ணணும், அடுத்த ஜர்தோசியை இப்படி கோக்கணும். இப்போ நம்ம இந்த லைனை விட்டாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஜர்தோசியை நம்ம லோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஒன்று விட்டு ஒன்று அப்படி ஒரு லைனையும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் மேட் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணிகிட்டே வரணும். இப்போது இந்த லைனை விட்டுட்டு கீழேருந்து அடுத்தது லைனில் இங்கே கொண்டு வரணும். இப்போது இந்த மெத்தடில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ மேட் ஸ்டிச் போட போகிறீங்க. இப்போ நான் ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போது இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த லைனு இங்கே லாஸ்ட் எண்டுக்கும் அதே மாதிரி கொண்டு வந்துட்டு என் நாட் போட்டுடலாம். பாருங்க, இங்கே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஃபினிஷிங்கில் என் நாட். இப்போது நான் எப்படி ஒரு ஆர்டரை எடுத்திருப்பேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஒரு லைனையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், லைனாக எடுத்திருக்கேன். இப்போது விட்ட லைனில் இருந்தால் நம்ம அடுத்ததை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே விட்டோமோ அங்கேருந்து நம்ம அடுத்ததில் போடணும். இப்போது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல நெருக்கமாக அதுக்கு பக்கத்துலேயே தான். இப்போ நம்ம லெஃப்ட்டு ரைட்டு எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு அடுத்தது இப்போது நம்ம இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போது இந்த இதில் ஏறினே ஜர்தோசி வந்துருச்சு. இப்போது அடுத்த இதுவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே முடித்தோமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து இங்கேருந்து லோட் பண்ண போகிறோம். நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவை, நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கேருந்து முடிக்கிறேன் அப்படின்றது நீங்கள் கிளியராக பாருங்கள். செக் பண்ணி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் பார்த்து நீங்கள் கிளியராக போடலாம். இன்னொன்று, நெருக்கமாக போடணும், தள்ளி போடக்கூடாது. நெருக்கமாக இருந்தால் தான் மேட் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பார்க்கறது ஜர்தோசி மேட் ஸ்டிச்சில். இங்கே பாருங்கள், அடுத்தது அதே மாதிரி ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு இங்கே க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணிடணும், நீங்கள் என் நாட்டை இந்த இடத்துல போட்டுக்கணும். இது செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ தேர்ட் லைன் அதே மாதிரி தேர்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா மேலேருந்து. இப்போது இங்கே நான் மேலேருந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போது இந்த இடம் அடுத்த பார்ட் ஃபஸ்ட்டு ஒன் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம அடுத்ததை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஸ்டார்டிங் போடும் போது உங்களுக்கு அந்த மேட்டோட இது ஃபினிஷிங் வந்து தெரியாது. கொஞ்சம் தூரம் போட்ட பிறகு உங்களுக்கு ஈஸியாக கிளியராக தெரியும், புரியவும் ஆரம்பிக்கும். பாருங்கள், இப்போது இதில் தேர்ட் லைனில் போட்டுட்டு வரும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் கிடச்சிருக்கும். இப்போ எந்த மெத்தடில் நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுவே குட்டி ஜர்தோசி குட்டி லைன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுவே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே எதுலெல்லாம் ப்ரைடெல்லாம் போடலாம், பேட்ச் ஒர்க்கில் போடலாம், இதில் எல்லாத்துலேயுமே போடலாம் இல்லையா. இப்போது உங்களுக்கு அந்த மாதிரி போடும் போது இந்த மேட் ஸ்டிச் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பீகாக்கோட நம்ம பாடி ஷேப்பில் எல்லாமே போட்டுக்கலாம் இதை. இப்போது தேர்ட் லைன் முடிஞ்சிச்சு. இப்போது செகண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மெத்தடில் என்ன பண்ண போகிறோம், இப்போது ஃபோர்த் லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் உங்களுக்கு இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒரு சிங்கிள் லைன் அவுட்டரில் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு அதில் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் புரியாதவங்களுக்கு அதில் கிளியராக புரியும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு கிளியராக தனியாகவும் உங்களுக்கு ஸ்டெப் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கீழே வந்து இந்த இடத்துல கேப் வருது இல்லையா, இதை வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னா, இந்த இடத்துல கேப் தெரியாத அளவுக்கு இப்போது இங்கே முடிஞ்ச இடத்துல இருந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்ன பீஸ், இந்த மாதிரி பீஸை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் வந்து கிளியராக உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். லாஸ்ட் ஃபினிஷிங்கில் நீங்கள் இந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டி ஜர்தோசி தான் உங்களுக்கு அங்கே தேவைப்படும். அந்த மெத்தடில் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மெத்தடில் நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த சைட் கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆஃப் வெறியுமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லிவிட்டு. இந்த ஆஃபுமே இங்கே எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இந்த இடம், இந்த சைஸஸ் வந்து கம்மியாயிட்டே வருது இல்லையா, இந்த இடம் வரும்போது நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பீசஸை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே கேப் வருது இல்லையா அடியில், இந்த இடத்துலையும் அதே மாதிரி குட்டி பீசஸை கட் பண்ணி நீங்கள் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா மேட் ஸ்டிச் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு ஸ்டெப் வந்து போட்டு காமிக்கிறேன். எப்படி நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன்றத போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஏன் இதை ஆஃபாக நான் விட்டு காமிச்சிருக்கேன்னா, உள்ளே என்ன கொடுத்துருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் விட்டுருக்கேன். நீங்கள் இப்போ முடிக்கும் போது ஃபுல்லாக இந்த சைடு எப்படி முடிச்சிங்களோ அதே மாதிரி இந்த சைடு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டிச்சஸை நான் எப்படி போட்டேன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம எடுத்துகிட்டு, இப்போது இதுக்கு கீழே லைன் இருக்கும் இல்லையா, இப்போது இந்த மாதிரி நான் லைன் போட்டே காமிக்கிறேன். நான் கொஞ்சம் மேலே லைன் போட்டுக்கேன். இப்போது இந்த மாதிரி லைன் இருக்கும். இப்போது இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இதுக்கு கீழே ஒரு லைன் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி லைன் இருக்கும். அடுத்தது இந்த இடத்துல லைன் இருக்கும், இந்த இடத்துல லைன் இருக்கும். இப்போது இந்த லைனை விட்டுட்டு இந்த லைனுக்கு மேலே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இதை என்ன பண்ணணும், அடுத்த லைனுக்கு கீழே த்ரெட் அப்படி கொண்டு வந்து மறுபடியும் இங்கேருந்து இந்த நீட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜர்தோசியை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போது இந்த நீட்லேருந்து இந்த நீட்டுக்கு நம்ம ஜர்தோசியை ஜாயின் பண்ணுவோம். சைஸஸ் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு சைஸ் கரெக்டாக வரும். இப்போ நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் என்னாட். இப்போது அடுத்தது ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இப்போது இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன் எங்கே முடிக்கிறேன்றத மேட் ஸ்டிச்சில் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி, இப்போ இந்த கேப் வந்து இதுக்கு கீழே இருக்க கேப்பை இது வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது அதே மாதிரி இங்கே விட்டுட்டு அடுத்து கேப்பை இப்படி மேலே ஃபில் பண்ணணும். இல்லை இதுக்கு கீழேருந்து வரேன்னா நீங்கள் தாராளமாக இன்னும் கீழேருந்து நீங்கள் கொண்டு வரலாம். எப்படி போடுறோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்களோட ஃபினிஷிங் வந்து நீங்கள் தான் ஃபினிஷிங் வந்து கிளியராக பண்ணிக்கணும். இங்கே பாருங்க, இப்போது இந்த மாதிரி பண்ணிடணும். இப்போது அடுத்தது வந்து இங்கே என்னாட் போட்டுட்டு
அடுத்தது நீங்கள் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி பண்ணீங்க, எந்தெந்த லைனில் பண்ணீங்க, அந்த மாதிரி உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைன்ஸை கம்ப்ளீட் பண்ணி கொண்டு வாங்க. இப்போ நான் சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறது வேறு, உங்கள் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போடுறது வேறு. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அதே மெத்தடில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். இப்போ இங்கே செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அடுத்ததை கம்ப்ளீட் பண்ணோம். இப்படி தான் மேட் ஸ்டிச்சை வந்து ஃபில் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபில்லிங் தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் ஈஸியாக டிசைன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களால் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள். இது ஒரு வகையான மேட் ஸ்டிச்சு உங்களுக்கு. ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம மேட் ஸ்டிச் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப்பில் மேட் ஸ்டிச் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போது செகண்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த மாதிரி டபுளாக பிரிக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிக்க வேண்டாம். இப்போது உங்களுக்கு இதோட பேசிக் தெரிஞ்சிருச்சு. எப்படி நீங்கள் இதை வந்து பிரித்து போடணும் அப்படின்னா பிரிக்க வேண்டாம். பிரிக்காமையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதிலேருந்து இப்படி லைன் பை லைனாக இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைஸஸை பார்த்துட்டு நீங்கள் லைன் பை லைன் கரெக்டாக ஈவனாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து சைஸ் பார்க்குறேன், இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லைனுக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் உள்ளே வந்து ஜர்தோசி கொடுக்கல, உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் அப்படியே வந்து உள்ளே ஜர்தோசி கொடுக்காமல் போடுறாங்களே நம்மளும் போடலாம்னு நினைக்காதீங்க. நீங்கள் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்ததை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போது நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து அதே மாதிரி இங்கே சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு இதிலேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து அடுத்து அவுட்டரை ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இங்கேருந்து அவுட்டர் முடிச்சுட்டு இந்த கீழேருந்து இப்படி கொண்டு வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி தான் நீங்கள் ஜர்தோசியை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சர்க்கிளுக்கு நீங்கள் இங்கேருந்து இந்த வகை இப்படி முடிச்சுட்டு இப்படி போய்க்கலாம். நீங்கள் லைனை இப்படி 1 by 1 இப்படி நீங்கள் முடிச்சுட்டு வரலாம். இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப்புக்கு டபுளாக பிரித்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்புக்கு நீங்கள் இதை பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்டெப்பு, நம்ம வந்து பார்ட்டாக பிரித்து பண்ணுறது. இது ரெண்டாவது ஸ்டெப்பு, நம்ம வந்து இங்கேருந்து கண்டினியூஸாக பண்ணுறது. இது ரெண்டாவது ஸ்டெப்பு. இப்போது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இங்கே வந்து நம்ம சிங்கிள் லைனாக யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு பார்ட் லைனாக யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 2 இதுவாக யூஸ் பண்ணுவாங்க. 2 ஜர்தோசியை லைன் பை லைன் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இதே மாதிரி மேட் ஸ்டிச்சுக்கு இப்போ நம்ம சிங்கிள் லைன் இப்படி கொண்டு வரோம் இல்லையா, அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு லைனை கொண்டு வந்துட்டு தான் அடுத்த லைனுக்கு போவாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த மாதிரி வந்து டபுளாக கொண்டு வருவாங்க. எப்படி வேணால் நீங்கள் கொண்டு வரலாம், உங்களோட க்ரியேட்டிவ் தான் நான் சொல்கிறது. எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒன்றை நம்பி ஒன்றுத்துக்கு நீங்கள் போகாதீங்க. ஒன்றை நம்பி இப்படி தான் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த இதில் அடுத்தது நம்மளால் என்ன முடியுன்றதை தான் யோசிச்சு போகணும் இல்லையா? அந்த வகையில் இந்த மாதிரி டபுளாக வச்சு போட்டு பாருங்கள், உங்களுக்கு அது எப்படி ஈஸியாக வருதா எப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு சிங்கிளாக இருக்கிறது உங்களுக்கு அங்கே டபுளாக வரும். ஒரு லைன்லேயும் டபுள் ஜர்தோசியாக நல்லா உங்களுக்கு பட்டையாக தெரியும் ஜர்தோசி. இந்த வகையில் போட்டு பாருங்கள். இந்த ஜர்தோசியை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மேட் ஸ்டிச்சில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு செகண்ட் மேட் ஸ்டிச் வந்து எப்படி உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறதுன்றதை நான் பார்க்குறேன். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் அதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் போங்க. இந்த திலகம் மட்டும் முடிச்சா போதாது, இந்த ரவுண்ட் ஷேப்பையும் நான் எப்படி சொன்னேன்னா இப்படி மேலே வந்து கீழே இப்படி போக சொன்னேன் இல்லையா, லைன் பை லைன், இந்த லைனில் முடிச்சு பாருங்கள். இதை முடிச்சுட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.